யார்களே, பல நாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா உலமாக்கள் இல்லாத நாடுகளுடைய கவலையான செய்திகளை பார்த்தீங்க. எங்களோட நாட்டில அல்லாஹ் ஏற்படுத்தின பரக்கத் எல்லா ஊர்களையும் ஆலிம்களும் ஹாபில்களும் கண்ணை திறந்து பார்க்கிற இடங்கள் எல்லாம் இருக்கிறார். இது ஒரு பெரிய ரஹ்மத். நாங்க போயிட்டு பார்க்கணும் ஆப்பிரிக்கா நாடுகள்ல, வட ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போயிட்டு பார்க்கணும். போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, 90% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி என்ன தெரியும் என்று கேளுங்க. உலமாக்கள் இல்ல, பெரிய ஊர், 5000 6000 குடும்பம் இருப்பாங்க, 2 பேர் ஆலிம்கள். அங்குள்ள பெண்களுடைய நிலைமை என்ன, சிறார்களுடைய நிலைமை என்ன, வாலிபர்களுடைய நிலைமை என்ன, தொழுகையுடைய நிலைமை என்ன, மஸ்ஜிதுடைய நிலைமை என்ன, ஹலாலை யாரு சொல்லிக் கொடுக்கிறாங்க, ஹலாத்தை யாரு சொல்லிக் கொடுக்கிறாங்க, மறுமையை பத்தி ஞாபகப்படுத்துறதுக்கு யாரு இருக்கிறாங்க. அந்த காவலாளிகள் இல்ல. அதனால யஹூதியும் நஸ்ரானியும் அவங்களோட பணத்தை போட்டு அவங்களோட ஸ்கீம் அங்க செஞ்சு கொண்டு போறாங்க. கண்ணுக்கு விளங்காம முஸ்லிம் தோற்றத்தில அப்படியே முருத்தத்துகளாக மாறி பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய நாடுகள், மிச்சம் தூரம் போக தேவையில்லை. மலேசியா உலகத்தில பலம் வாய்ந்த ஒரு முஸ்லிம் நாடு, பலம் வாய்ந்த முஸ்லிம் நாடு, பொருளாதாரத்தில முன்னணியில் இருக்கிற ஒரு நாடு, டெக்னாலஜியில நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடு. இந்த நாட்டில 13 மாநிலங்கள் இருக்குது. மலேசியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அரசு மன்னர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முஃப்தி இருக்கிறாங்க. ஆனா எங்கள நாட்டில போல இந்த மதரசாவுடைய அமைப்பு அங்க இல்ல. ரொம்ப தூரம் போயிட்டு பாத்தீங்கன்னா சபா சரவான 2 மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமான பேர் முருத்தத்தாகி கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமான பேர். 70% முஸ்லிம்கள் இருந்த மாநிலம் இன்னைக்கு 20% குறைஞ்சிருக்கு. நசாராக்களுடைய பணமும் அவங்களோட பாரிய முயற்சிகளும் அந்த மாநிலத்தை புரட்டி போடுது. அதனால இப்ப அரசாங்கம் என்ன செய்தா, ஜமாத்துகளை அங்க அனுப்புங்க என்று கோரிக்கை விடுக்கிறாங்க. அரசாங்கம் அவங்களுக்கே பயம் பண்ணுச்சு. அறிப்பை திரும்ப தெரியாது. முஸ்லிம் நாடு பெருமைப்படுகிற மலேசியால இந்த நிலைமையில் தான் எங்களுக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய அருள நாங்க கை நழுவ விட்டோம்டா, நாங்களே தகத்து போட்டோம்டா என்ன ஆயிடும். மிச்சம் தூரம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதனால யார் மாதிரி கட்டங்கள்ல தூர யோசனை இல்லாம, பின் விளைவுகளை யோசிக்காம, பின்னுக்கால வரக்கூடிய எங்கட பேர பிள்ளைகளை அவங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இருப்பார்களாக இருந்தா அது மிகப்பெரிய பயங்கரமா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகான் எழுதி வச்சிருக்கிறார், நீங்க உலமாக்களுடைய இக்ராம கண்ணியத்தை முறையாக நீங்க பேணாம இருப்பீங்கடா, உலமாக்கள் யோசிப்பாங்க நாங்களும் வாழ்க்கைக்கு ஏதாவது தேடணுமே என்று மஸ்ஜிதுகளை மதரசாக்களை விட்டுட்டு அவங்க வயல்களுக்கு இறங்கிடுவாங்க, விவசாயம் செய்யும், அவங்க சம்பாதிச்சு கொள்வாங்க, அவங்க குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, அவங்க தொழுது கொள்ளலாம், ஓதிக் கொள்வாங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பாப்பீங்க உங்களோட புள்ளகள் மார்க்கம் இல்லாம நடு ரோட்டில் நிக்கிற காட்சியை பாப்பீங்க. நீங்க உலமாக்களை கைவிட்டீங்கன்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே மதரசாக்கள், உலமாக்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஆர்வம், மிகப்பெரிய ஆர்வம். கடந்த காலங்களுக்குள்ளால அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு பெரிய ஒரு சமரா, மிகப்பெரிய ஈமானுடைய முயற்சிகளுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹ் இந்த நேமத்தை தந்திருக்கிறார். அரபு உலகத்திலிருந்து வரக்கூடிய சில ஆய்வுகள் ஆச்சரியப்படுறாங்க, உங்களோட நாட்டுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறார், இப்படியான ஏற்பாடுகள் எங்களோட நாடுகள்ல இல்லையேன்னு கவலைப்பட்டிருக்கிறார். அவ்வளவு ரஹ்மத் அல்லாஹ் செஞ்சிருக்கிறார். ஆகவே நியாமத்துகளை நாங்க எல்லாரும் பாதுகாக்கணும். நடக்கிற தவறுகளை அந்தந்த இடங்கள்ல திருத்தி, அது போன்ற தவறுகள் இதற்கு பின்னால நடக்காம என்ன செய்யலாம் என்று சமூக மட்டத்தில் உள்ளவர்கள் சிந்தித்து பாதுகாத்து எல்லா மதரசாக்களையும் வளமான மதரசாக்களாக நடத்துவதற்கு அனைவர்களும் ஒத்துழைப்பாக இருக்க முயற்சி செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் எங்கட குர்ஆனுடைய பாதுகாப்பு. எங்கட குர்ஆன் பாதுகாக்கப்பட்டா எங்கட ஈமான்ட பாதுகாப்பு, எங்கட எதிர்கால சந்ததிகளுடைய பாதுகாப்பு.